சிம்பிளான ஈஸியான திருவாதிரை களியும் ஏலக்கறி கூட்டும் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது 1 பார்ட்டில் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் காட்டன் கிளாத்தில் போட்டு ஈரத்தையில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். இதை ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது பச்சரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து நான் வந்து ஸ்வீட் பண்ணியிருக்கேன் களி. நீங்கள் வந்து ஸ்பைஸியாக கூட பண்ணலாம். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 கப்புக்கு 3 கப் தண்ணிங்கிற மாதிரி. 1 கிளாஸ் அப்படின்னா 3 கிளாஸ். இப்போது லைட்டாக அது வந்து கொதிச்ச உடனே பபிள்ஸ் வந்த உடனே நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தேங்காய் 1/2 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது சீக்கிரமாக வெந்துடும். இதுக்கு வந்து 3 விசிலே போதும். உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சாவே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துடும். ஸோ இதுக்கு சைட் பை சைடில் நம்ம கூட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து வீடியோவோட கடைசியில் காட்டியிருக்கேன். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறமா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஜென்டிலாக மேஷ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து நீங்கள் மேஷ் பண்ண அவசியம் இல்லை. இதுக்கப்புறமா நெய்யும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இல்லை வெல்லம் கூட போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 1 கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் போடலாம். இல்லைன்னா 1.5 கிளாஸ். கிட்டத்தட்ட 1 கப்புக்கு 1.5 கப். உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ இதோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த அரிசி ரவையிலெல்லாம் நல்லா வந்து அந்த சர்க்கரை வந்து இறங்கிடும். பார்க்க போனால் ஒரு பொங்கல் மாதிரி இருக்கும். இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். ஸோ நல்லா கொதித்து நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா திக்காக தான் இருக்கும். ரொம்ப வந்து தண்ணி மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ இம்மீடியட்டாக செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குக்கரில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் ஓப்பன் பேன் மெத்தடில் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டேட் பண்ணி அடுத்த நாள் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஸோ இதை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியாக வந்துச்சான்ட்டு. இதுக்கப்புறம் ஏலக்கறி கூட்டுன்னு சொல்லி ஒரு சிம்பிளான கூட்டு தான். நிறைய காய்கறிகளை போட்டு பண்ணுவோம். பார்த்தா தெரியும். சேனைக்கிழங்கு, வாழைக்காய், அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி இல்லைன்னா வெள்ளை பூசணி கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா பீன்ஸ் இல்லைன்னா அவரைக்காய் போட்டுக்கலாம். கேரட், முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். வாழைக்காயும் கத்திரிக்காய் மட்டும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் மட்டும் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடலாம். சீக்கிரமாக புளி தண்ணி வந்துடும். ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. துவரம்பருப்பு இல்லைன்னா நீங்கள் பாசிப்பருப்பு கூட போடலாம். ஸோ 2 விதமாகவும் பண்ணுவாங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள், இதை வந்து ஜென்டிலாக நீங்கள் மசிச்சு விட்டுக்கலாம். ஆல்ரெடி இது நல்லாவே வெந்துடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து ஓப்பனில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த கூட்டு ரொம்ப நேரம் எனக்கு வேணாம், டைம் எடுத்துக்கோன்னா ஒரே குக்கரில், பெரிய குக்கரில் நீங்கள் துவரம்பருப்பு, காய் எல்லாமே வேக வச்சிடலாம். இப்போது வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், வரமிளகாய் கிட்டத்தட்ட லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட காரத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 வரமிளகாய் கூட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். இது வந்து சின்ன தேங்காய் அப்படிங்கிறதுனால நீங்கள் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இதுதான் இந்த கூட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும், திக்னஸையும் கொடுக்கும். கூட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு திக்காகவும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் தண்ணி மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம், உங்களோட இஷ்டம்தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டு நம்ம நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வறுத்து அரைச்சி நம்ம போடுறதுனால அந்த கூட்டு பார்த்திங்க அப்படின்னா புளியெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதுவுமே 2 நாளைக்கு கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இப்போது ஒரு பேனில் எல்லா காயுமே போட்டுக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீன்ஸும் போட்டேன். நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு முதல்ல வேக வைங்க. ஸோ இது தனித்தனியாக பண்ணுறது அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மெத்தடை எல்லாம் ஒன்றா போட்டு பண்ணுறதை விட நான் போட்டிருக்கிற இன்னொரு பீன்ஸ் லிமா பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் காய்கறிகள் எல்லாம் போடுறது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. இது பாதி வெந்ததுக்கப்புறமா வாழைக்காயும் கத்திரிக்காயும் போட்டுடலாம். ஏன் அப்படின்னா வாழைக்காய் கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நமக்கு சேனைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா எல்லாம் அப்படியே ரொம்ப மசிஞ்ச மாதிரி ஆகிடும், ஒன்றோடனே தெரியாது. இதிலே மொச்சக்கொட்டை போடலாம், வெள்ளை பூசணி போடலாம். நான் சொன்ன மாதிரி இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள் தூள். ஏன் நான் சால்ட் அதுக்கப்புறம் போடுறேன்னா முன்னாடியே போட்டால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அந்த சேனைக்கிழங்கு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துடுச்சு சேனைக்கிழங்கு. ஸோ உங்களுக்கு தண்ணி போதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் அதிகமான கூட்டு தேவைப்பட்டதுங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். இப்போ கையில் எடுத்து பாருங்கள், சேனைக்கிழங்கு அப்படியே கையில் உடையணும், அதான் கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் புளி தண்ணி, அரைச்சி வச்ச பேஸ்ட், அதுக்கப்புறம் வேக வச்ச துவரம்பருப்பு. ஸோ இதெல்லாமே போட்டுரும். ஏன்னா காய் வெந்த உடனே நீங்கள் ரொம்ப நேரம் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஆட் பண்ணணும்னு இல்லை, எல்லாமே நம்ம அப்படியே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து வர்றதுக்கு. கிட்டத்தட்ட மீடியம் டு ஹைலியே நீங்கள் வைக்கலாம், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கடைசியாக இதுக்கு தாளித்து மட்டும்தான் போடுவோம். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு எல்லாமே பார்த்துட்டு போட்டுருங்க தாளிக்கிறதுக்கு முன்னாடி. தாளித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், நீங்கள் கடலை எண்ணெய் கூட போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா எல்லா கூட்டுக்குமே தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது கடுகு, இதிலேயே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஜீரகம் போடலாம், அது ஆப்ஷனல் தான். ஏன்னா வறுத்தரைக்கும் போது நான் போட்டேன். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் 2 இல்லைன்னா 4 போட்டுக்கலாம். பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்து அப்படியே இதில் போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் இந்த தாளித்து ஊற்றுறதுலாம் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது. நல்லா திக்கானதுக்கப்புறம் இதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கடைசியாக கொத்தமல்லி போடுவோம். ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நமக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவால்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.